காம்படிஷன்ல ஜெயிச்ச குக்கிங் செட்டை இந்த சாரா கொண்டுட்டு வருவா. அப்ப நம்ம விளையாடலாம்னு பார்த்தா அவ எடுத்துட்டு வரவே மாட்டாளே. நம்ம தான் போய் கேட்கணும் போல இருக்கு. ஏய் சாரா, சாரா வீட்ல இருக்கியா இல்லையா? வெளிய வா. ஏய் கதவு தர. எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது உன்னை? சீக்கிரம் வெளிய வா. ஏய் எதுக்குப்பா காலங்காத்தால வீட்டு முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? அன்னைக்கு பீச்ல ரிங் போடுற கேம்ல ஒரு gift வின் பண்ணோம்ல, அதான் அந்த குக்கிங் செட் வின் பண்ணோம்ல. சீக்கிரமா போய் அந்த gift எடுத்துட்டு வா. நானும் மல்லியும் சேர்ந்து விளையாட போறோம். அந்த gift நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடி ஜெயிச்சது தானே. நீயே எடுத்து வச்சுக்கிட்ட. நீ எடுத்துட்டு வருவ அப்புறம் விளையாடலாம்னு பார்த்தா கமுக்கமா நீ உங்க வீட்லயே வச்சுக்கிட்ட. முதல்ல போய் அந்த குக்கிங் செட் எடுத்துட்டு வா. நாங்க இப்பவே விளையாடணும். நீ விளையாட்டுக்கு வரதும் வராம இருக்கிறதும் உன் விருப்பம். ஆனா அந்த குக்கிங் செட்டை எங்க கிட்ட கொடுத்துரு. ஐயே என்ன இந்த gift கரெக்ட்டா ஞாபகம் வச்சு கேக்குறா? இவ்வளவு நாள் ஆயிடுச்சு மறந்துட்டு இருப்பான்னு நினைச்சேன். இவங்களுக்கு தராம நம்மளே வீட்டுக்குள்ள வச்சு விளையாடலாம்னு பார்த்தா கரெக்ட்டா ஞாபகம் வச்சு கேக்குறா. ஏய் என்னடி குக்கிங் செட் எடுத்துட்டு வான்னா பேந்த முடிச்சிட்டு இருக்க. ஏதோ கிளாஸ் ரூம்ல டீச்சர் கேள்வி கேக்கும்போது முழிப்பியா அந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்க. கேக்குறல்ல சீக்கிரம் எடுத்துட்டு வா. மசமச நின்னுட்டு இருக்காத. சரி இரு gift தானே எடுத்துட்டு வரேன். இவ்வளவு நாள் ஆச்சு மறக்கறியா பாரு. ஏய் மல்லி சீக்கிரம் வாப்பா சீக்கிரம் வா. சாரா கிச்சன் செட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் வா. ஓ எடுத்துட்டு வராளா? சரி இந்த கோழி குஞ்சுங்களுக்குலாம் நான் அப்புறம் அரிசி போட்டுக்கிறேன். நம்ம இப்பவே விளையாடலாம். இந்தாங்க நான் வின் பண்ண கிச்சன் செட். என்னது நீ வின் பண்ணியா? ஏய் சாரா அன்னைக்கு கேம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வின் பண்ணோம். எங்களை விட எக்ஸ்ட்ரா நீ ஒரு ரிங் போட்ட அவ்வளவுதான். அதுக்காக அந்த கேம்ல நீ மட்டுமே விளையாடி ஜெயிச்சதாயிடுமா? அது போகட்டும். அன்னைக்கு அந்த கேம் விளையாடுறதுக்கு டிக்கெட் காசு நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே போட்டோம். அப்புறம் நீ என்னமோ தனியா காசு போட்டு வின் பண்ண மாதிரி சொல்ற. இந்த கிஃப்ட்ல எங்களுக்கும் பங்கு இருக்கு சொல்லிட்டேன். சரி இந்த கிஃப்ட் வின் பண்ணதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த குக்கிங் செட்டை நான் தான் ஓபன் பண்ணுவேன் சொல்லிட்டேன். ஏதோ பண்ணு. ஆனா இந்த குக்கிங் செட்ல நாங்களும் தான் விளையாடுவோம் சொல்லிட்டோம். எங்களை அது எடுக்க கூடாது இது எடுக்க கூடாதுன்னா நீ சொல்லக்கூடாது. ஆமா இது எடுத்துட்டு வரதுக்கே உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமா எங்க வீட்ல ஏகப்பட்ட கிச்சன் செட் இருக்குது. அதனால இதை எங்க வச்சேன்னு எனக்கே தெரியல. அதான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆச்சு. என்னது ஏகப்பட்ட கிச்சன் செட் வச்சிருக்கியா? அப்படினா இந்த கிச்சன் செட்டை எங்களுக்கே கொடுத்துற. நீ தான் நிறைய வச்சிருக்கல. ஐயோ நம்ம கிட்ட நிறைய கிச்சன் செட் இருக்குதுன்னு சொன்னது தப்பா போச்சு. ஏய் இங்க பாத்துக்கோ ஹேமா. அந்த கேம்ல நானும் 2 ரிங் போட்டேன். அதனால தான் இந்த gift வந்தது. எனக்கு உங்களோட சேர்ந்து விளையாடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க பாருங்க இந்த கிச்சன் செட் என்கிட்ட இருக்கிறதுனால அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ணி இந்த கிச்சன் செட்டை கேட்டுட்டே இருப்பீங்க. அதனால இந்த கிச்சன் செட்டை நம்ம ரெண்டு பேருமே பங்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு பங்கு போட்டுக்கலாம். அப்புறம் நீங்க என்ன வந்து தொந்தரவு பண்ண கூடாது சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நானே கொடுத்துறேன். அதை வச்சு நீங்க விளையாடிக்கோங்க. ஏய் ஹேமா அதுவும் நல்ல ஐடியா தான். இவ கூட சேர்ந்து நம்ம விளையாடிக்கிட்டு இருந்தா நம்மளதான் சும்மா போங்க அடிச்சிட்டு இருப்பா. அதனால சாமான பிரிச்சு நம்ம பாதி அவ பாதி எடுத்துட்டோம். சரி சீக்கிரம் பிரி. ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ பிரிக்கணும் சொல்லிட்டேன். என்னது நீ சொல்ற மாதிரி நான் பிரிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நான் பிரிப்பேன். நான் கரெக்டா தான் பிரிப்பேன். எனக்கு யாரையும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்தாங்க ஸ்கூப். இதுல ஐஸ்கிரீம்லாம் எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன். அதனால இது நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? நம்ம கிட்ட எந்த கிச்சன் செட்லயும் ஸ்டவ் இல்ல. அதனால ஸ்டவ் நம்ம எடுத்து வச்சுப்போம். இங்க பாத்துக்கோங்கப்பா. இந்த ஸ்டவ் நான் எடுத்துக்கிற சொல்லிட்டேன். ஏய் சாரா எடுத்ததுமே ஸ்டவ் நீ எடுத்து வச்சுக்கிட்ட. இதுக்கு தான் நான் பிரிக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நானே பிரிக்கிறேன். வெயிட் பண்ணு. அடுத்தது கப்பு நம்ம கிட்ட நிறைய இருக்குது. இந்த 2 கப்பையும் அவங்க கிட்டே கொடுத்துடலாம். இத வச்சு நம்ம என்ன பண்றது? ஏய் இந்தாங்கப்பா இந்த 2 கப்பையும் நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையில்ல. அடுத்தது என்ன எடுக்கலாம்? இந்த வாட்டர் டிஸ்பென்சரை நம்ம எடுத்து வச்சுப்போம். ஏய் இங்க பாத்துக்கோங்க. இந்த வாட்டர் டிஸ்பென்சர் எனக்கு. ஏய் சாரா இது நல்ல கதையா இருக்கே. நல்ல சாமான்லாம் உன் பக்கம் எடுத்து வச்சுக்கிட்ட. மொக்கையா இருக்க சாமான்லாம் எங்க கிட்ட வச்சுட்ட. பாரு நம்ம சொல்ல அவ எது எடுத்து வச்சுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா. சரி சத்தம் போடாதீங்க. இங்க பாருங்க உங்க 2 பேருக்கும் இந்த பாத்திரம் கொடுத்துறேன். பாத்துக்கோங்க மூடி வச்சது. ஒண்ணுத்துல ஒரு கைப்பிடி இருக்கு. இன்னொன்னுல 2 கைப்பிடி இருக்கு. இத நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு பாத்திரம் இல்லனா கூட பரவாயில்ல. என்னோட கிச்சன் செட்ல நிறைய பாத்திரம் என்கிட்ட இருக்குது. இங்க பாருங்க காய்கறி பாஸ்கெட்டே நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன எடுக்கலாம்? இந்த கட்டிங் பேட் கத்தி நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அதனால இதையும் அவங்க கிட்டே கொடுத்துருவோம். என்னங்கப்பா உங்களுக்கு கத்தியும் கட்டிங் பேடும் கொடுத்துறேன். இத நீங்களே எடுத்துக்கோங்க. ஆமா காய்கறில நீ எடுத்து வச்சுக்கிட்ட. வெறும் கத்தியும் கட்டிங் பேடும் வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? ஏய் நீ நல்லா போங்க அடிக்கிறப்பா. நல்ல பொருளா உன் பக்கம் எடுத்து வச்சுக்கிற. யூஸ் இல்லாத பொருளை எங்க கிட்ட கொடுத்துற. இதுக்குதான் உன் கூட சேர்ந்து கேம் விளையாட கூடாதுன்னு சொல்றது. இங்க பாருங்க இந்த மாதிரி லிட் போட்டது உங்ககிட்ட 2 கொடுத்துட்டேன்ல. அதனால இத நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த எக் பீட்டர் இந்த ஜெல்லி கண்டி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனால இது 2த்தையும் நானே எடுத்துக்கிறேன். எனக்கு பாருங்க மொத்தம் எத்தனை ஐட்டம்? 1 2 3 4 5 6 7 8. ஆனா உங்களுக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 ஐட்டம் கொடுத்திருக்கேன். அப்படி பாக்கும்போது எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டதை விட உங்களுக்கு தான் நான் நிறைய கொடுத்திருக்கேன். நீங்க பங்கு பிரிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நீங்க பிரிச்சிருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ போனா போது பாவம் ஃப்ரெண்ட்ன்றதுனால உங்களுக்கு நிறைய பொருள் கொடுத்திருக்கேன். இனிமேல் அடிக்கடி என்கிட்ட வந்து கிச்சன் செட் விளையாட கொடுங்கலாம் கேட்டு தொந்தரவு பண்ண கூடாது சரியா? நல்லா பங்கு பிரிச்சப்போ நல்ல பொருளா நீ எடுத்து வச்சுக்கிட்ட. மொக்க பொருளா எங்க கிட்ட கொடுத்துட்ட. அடுப்பு ஸ்டவ் நீ எடுத்து வச்சுக்கிட்ட. எங்க கிட்ட ஸ்டவ்வே இல்ல. நாங்க எப்படி சமைக்கிறது? சரி மேல இருக்கிற பாத்திரம் அது ஏதோ எங்களுக்கு 2 கொடுத்திருக்க ரைட். அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல நீ எடுத்து வச்சுக்கிட்டு கட்டிங் பேடும் கத்தி எங்களுக்கு கொடுத்துட்ட. அப்புறம் நாங்க எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்றது? அதெல்லாம் போகட்டும். இந்த 2 மக வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? நீ வந்து ஜல்லி கரண்டி
பாயிண்ட் வந்து வெறும் 4 பாயிண்ட், நானும் மல்லியும் சேர்ந்து எடுத்த பாயிண்ட் 6 பாயிண்ட். அப்படி பார்த்தா உன்னை விட நாங்க தான் 2 பாயிண்ட் அதிகமா எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஏமாத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். எனக்கு ஏமாத்தணும்னு அவசியமே கிடையாது. நான் எல்லாம் கரெக்டா தான் பிரிச்சிருக்கேன். ஏதோ போனா போதுன்னு உங்களுக்கு அதிகமாவே கொடுத்திருக்கேன். நான் ஒன்னும் உங்கள மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவ கிடையாது. உங்க பக்கம் இருக்கிறதும் நல்ல நல்ல பொருள் தான். நீங்க சும்மாவே தேவையில்லாம என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணும்னா நான் பிரிச்சு கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு போங்க, இல்லன்னா போய்கிட்டே இருங்க. வேணும்னா அன்னைக்கு கேம் விளையாடுறதுக்காக கொடுத்தோமே காசு, அந்த காசை வேணா நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன். என்னது, காசு திருப்பி கொடுக்குறியா? மல்லி கேட்டியா? அன்னைக்கு கேம் விளையாடுனது 30 ரூபாய், நம்மளுக்கு 20 ரூபாய் போனா போதுன்னு கொடுத்துட்டு இந்த 200 ரூபாய் மதிப்புள்ள பொருளை அவ எடுத்துக்கலாம்னு பாக்குறா. ஆமா, இந்த 2 கப்பை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்க வீட்டுல ஏகப்பட்ட கப்பு கிடக்குது. இதோ இந்த கரண்டி இந்த கப்புக்குள்ளே போக மாட்டேங்குது. இத வச்சு நாங்க என்ன பண்றது? கட் பண்றதுக்கு காய்கறியே இல்ல. இந்த கட்டிங் படம் கத்திய வச்சு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. அப்படி ஒண்ணும் உங்ககிட்ட சண்டை போட்டு நாங்க வாங்கிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. ஏதோ போனா போது நாங்க பிச்சை போட்டுதான் நினைச்சுக்கிறோம். இந்த சாமானியம் நீயே எடுத்துக்கோ. இத பாரு ஹேமா, இந்த பிச்சை கிச்சன்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. நாங்க ஒண்ணும் அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல. எங்க அப்பா நிறைய சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி கிச்சன் செட் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி 10 100 கூட எனக்கு வாங்கி தருவாரு. அவ்வளவே அமேசான் பிளிப்கார்ட்ல கூட விதவிதமா வாங்கி தருவாரு எனக்கு. உங்களை மாதிரி ஒரு மாசம் முன்னாடி ஜெயிச்ச கிஃப்ட வந்து ஞாபகப்படுத்தி கேட்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. ஏதோ போனா போதுன்னு உங்களுக்கு விளையாடுறதுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். மல்லி, இவளை இன்னும் நம்மளோட விளையாட்டுக்கு சேர்க்கவே கூடாது மல்லி. அனுஷ்கா ஏதோ கிச்சன் செட் வாங்கி வச்சிருக்காளாம். வா, நம்ம அவகிட்டே போய் கேட்டு விளையாடிக்கலாம். இவகிட்ட நம்ம இனிமேல் கேட்கவே கூடாது. நான் அப்பவே சொன்னேன்ல, இவ நல்லா போங்கடிப்பா, நம்மளுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்காம ஏமாத்ததா போறான்னு சொன்னேன்ல. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. நீதான் நான் சொல்றது நம்பவே இல்ல. இப்ப பாத்தியா, சாராவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? ஓஹோ, அனுஷ்கா கூட போய் விளையாட போறீங்களா? விளையாடுங்க. அவ இந்த ரோட்ல விக்கிற 5-10 ரூபாய் சாமான் தான் வாங்கி வச்சிருந்திருப்பா. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் சாமான்லாம் அவ வச்சிருக்க மாட்டா. போங்க அவ கூட போய் விளையாடிக்கோங்க. அவ எந்த பொருள் வச்சிருந்தாலும் ஏமாத்தாம எங்க கூட விளையாடுவா. உங்கள மாதிரி போங்கடிக்க மாட்டா. உன்னையும் பூஜாவை மாதிரியும் ஏமாத்துற பழக்கம் அவளுக்கு கிடையாது. இனிமேல் உன்னையும் பூஜாவையும் எங்க கூட விளையாட்டுக்கே சேர்த்துக்க மாட்டோம். ஆமா சாரா, என்னமோ இவங்க கிட்ட என்கிட்ட 5-10 ரூபாய் சாமான் தான் இருக்கும்னு சொன்னியாமே. இங்க பாரு, எங்க அப்பா எனக்காக லேப்டாப் குக்கிங் செட்டே வாங்கி கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட தான் நிறைய கிச்சன் செட் இருக்குன்ற மாதிரி பேசாதேனே. இங்க பாத்துக்கோங்க, இந்த லேப்டாப் கிச்சன் செட்ல சும்மா பாக்கிறதுக்கு தான் போட்டோ அப்படி போட்டிருக்கோம். ஆனா உள்ள திறந்து பார்த்தா பெருசா சாமான் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நல்ல நல்ல பொருள்லாம் இருக்காது கண்டிப்பா. அது பாக்குறதுக்கு டப்பா மட்டும் தான் பெருசா இருக்கும். இத வச்சுக்கிட்டு நீங்க என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருல பூஜா, அவங்கவங்க பொருள் வச்சு அவங்கவங்க விளையாடுறாங்க. உங்களுக்கு உங்க பொருள் ஒஸ்தினா, எங்களுக்கு எங்க பொருள் ஒஸ்திதான். நீங்க 2 பேருமே போங்க அடிக்கிறாள் தானே, அதான் கரெக்டா 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. வேணும்னா ஒண்ணு செய்யலாமா? யாரோட கிச்சன் செட்ல நல்ல நல்ல சாமானுங்க இருக்குன்னு கம்பாரிசன் போட்டு பார்க்கலாமா? கம்பாரிசன் தானே போடணும், போட்டுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அப்படி சப்போஸ் எங்க கிச்சன் செட்ல இருக்கிற ஐட்டமை விட உங்க கிச்சன் செட்ல இருக்கிற ஐட்டம் மொக்கையா இருந்ததுன்னா நீங்க எங்க கிட்ட தோத்துக்கிட்டதா ஒத்துக்கணும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம ஹேமாவும் மல்லியும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் கிடையாது, உங்களோட இந்த கிச்சன் செட்டை எங்க கிட்டே கொடுத்துடணும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க மொத்த பேரும் சேர்ந்துகிட்டு எங்க கிட்ட சாரி சொல்லணும். பூஜா, இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசினா அப்புறம் சீன் ஆயிட சொல்லிட்டேன். ஒழுங்கா கம்பாரிசன் வரதா இருந்தா வா, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வாங்கப்பா, முதல்ல இத அன்பாக்சிங் பண்ணலாம். இங்க பாத்தியா எவ்வளவு அழகா ஒரு சூட்கேஸ் மாதிரியே இருக்குது. பாக்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, அதுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்குன்றதுதான் முக்கியம். தொடங்க எப்படியோ மொக்கையான பொருள் தான் இருக்க போகுது. பாரு திறக்க தானே போறேன். இதுக்கு கீழே சாமானுங்களாம் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். முதல்ல இதை எடுங்கப்பா, பிரிச்சு எல்லாத்தையும் கீழே கொட்டுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொன்னா அரேஞ்ச் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். பாத்தியா சாரா, உங்களை விட எங்க கிட்டதான் சாமானுங்க நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டவ் எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். பார்த்தல, எங்களுதுல எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கு. இது அழகா எங்க வேணா எடுத்துட்டு போய் விளையாடலாம். நான் டூருக்கு போகும்போதெல்லாம் இதை கொண்டுட்டு போய் விளையாடுவேன். அனுஷ்கா, நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு 10 வாட்டி கரண்ட் கட் ஆகும். இந்த மாதிரி கரண்ட் அடுப்புலாம் வேஸ்ட். ஒருவேளை பாதி சமைச்சிட்டு இருக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, கரண்ட் கட் ஆனாலும் நாங்க இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இன்வெர்டர் யூஸ் பண்ணி நாங்க கரண்ட் அடுப்பை ஆன் பண்ணிப்போம். இங்க பாத்துக்கோங்க, நம்ம கரண்ட் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் செட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? இல்ல தானே? இங்க பாரு, எங்க கிட்ட டேப் சிங்க் எல்லாம் இருக்குது. இங்க பாருங்க, பிளேட் எல்லாம் அழகா அடுக்கி வைக்கிறதுக்கு ரேக்கும் இருக்குது. உங்க கிச்சன் செட்ல அதெல்லாம் இருக்குதா? இல்ல தானே? இது வந்து இப்படி சைடுல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது 2 சைடும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்களா, 2 சைடுல எக்ஸ்டெண்டர் வந்திருக்கு. இதுல சாமானுங்களும் வச்சுக்கலாம். அடுத்தது அந்த கரண்டி எல்லாம் எடுத்து இந்த ஸ்டாண்ட்ல தொங்க விடுப்பா. இங்க பாரு, இது வந்து நூடுல்ஸ் எடுக்கிற கரண்டி. இத வச்சு நாங்க நூடுல்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். உங்க கிச்சன் செட்ல அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இத நம்ம தோசை திருப்பியாவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வடை சுடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த சாமான் இருக்கா? இல்ல தானே? அடுத்தது இங்க பாரு, கத்தி இருக்குது பாரு, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாரு. இந்த மாதிரி சைடுல இந்த எக்ஸ்டெண்டருக்கு மேல வச்சுப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த கரண்டி அடுப்புல கலரி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அடுப்புக்கு பக்கத்துலயே
இருக்குது, ஒரு சின்ன நைஃப் இருக்கு, ஒரு ஃபோர்க் இருக்கு. இதெல்லாம் நீ எங்க வைப்ப? எங்க வச்சிருப்ப? இடமே இல்லையே. பரவாயில்ல, இந்த நைஃப் எடுத்து நான் இந்த பக்கம் வச்சிட்டு இந்த சாமான்லாம் இந்த பக்கம் வச்சிப்பேன். இங்க பாரு, இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சிப்போம். அங்க பாரு, ஸ்பூன் கீழே எல்லாம் விழுது. அங்க வைக்கிறதுக்கு இடமே இல்ல. ஏய், கீழே விழுந்தா என்ன எடுத்து மேல வச்சிப்போம். இது ஒரு கதையா? அப்புறம் இங்க பத்தியா பிளாக் பெப்பர் டப்பா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட கிடையவே கிடையாது. இதை எடுத்து இந்த ஸ்டாண்ட்ல வச்சிப்பேன். அப்புறம் இங்க பாரு, என்கிட்ட டொமேட்டோ கெச்சப் டப்பா இருக்குது. அதையும் இந்த பக்கம் வச்சிப்பேன். அப்புறம் இங்க பாரு, எங்ககிட்ட ஒரு பேன் இருக்குது. இந்த மாதிரி வெசல் இருக்குது. இப்படி அடுப்புல வச்சிப்போம். இங்க பத்தியா பக்கத்துலயே கரண்டி இருக்கிறதுனால இதை எடுத்து இப்படி கலரிப்போம். உங்க கிச்சன் செட்ல இதெல்லாம் இருக்குதா? இல்ல தானே? இங்க பத்தியா எங்க கிட்ட ப்ரோக்கோலி கார்ன்லாம் இருக்குது. இப்படி டேப் ஓபன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிப்போம். அப்புறம் இந்த லிட் இருக்குது. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லிட் எடுத்து இப்படி மூடி வச்சிப்போம். பாரு, எங்க கிட்ட எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு. வெளியே பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தது, ஆனா கிச்சன் செட் உள்ள சூப்பரா இருக்குது. நம்ம தான் இவளுங்க கிட்ட தோத்துட்டோமோ? சரி சரி, இவ்வளவு பண்ணீங்களே, இதுல ஏதாச்சும் சமைச்சு காட்டுங்களேன் பாக்கலாம். அப்போ ஒத்துக்குறோம். இப்ப நாங்க இதுல சமைச்சு காமிச்சா நீங்க அவுட்னு ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க கிச்சன் செட்ல ஏதாச்சும் சமைச்சு காட்டணும் சொல்லிட்டேன். இல்ல அனுஷ்கா, அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல வைல. அடுப்பு ஆன் பண்ணுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் ஹீட் வைப்பா. ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுப்பா. அப்பதான் சீக்கிரம் குக் ஆகும். நல்லா ஹீட் அதிகமா வைப்பா. இது போதும்பா, ரொம்ப அதிகமா வைக்காத, அப்புறம் அடி பிடிச்சுக்கோல. மீடியம் ஃப்ளேம்ல வெயி. இப்ப அந்த ப்ரோக்கோலி எடுத்து இந்த டேப்ல வாஷ் பண்ணுப்பா. இப்ப அதை எடுத்து பாத்திரத்துக்குள்ள போடுப்பா. இங்க பாத்தியா ப்ரோக்கோலி எப்படி சமைக்கிறோம்னு? ப்ரோக்கோலி நல்லா வேகுது. அப்புறம் இந்த லிட்ட போட்டு மூடிடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும், ப்ரோக்கோலி குக் ஆயிடும். அடுத்தது இங்க பாரு, இந்த பேன் எடுத்து வச்சுக்க போறேன். இப்ப இந்த கார்ன் எடுத்து இந்த பேன்ல போட போறேன். ஏய் இருப்பா இருப்பா, அந்த கார்ன்ல லைட்டா கீரல் போடுப்பா. அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள போகும். அப்படிதான் நல்லா கீறி விடுப்பா. போதும் போதும் போதும், ரொம்ப கீராத, உடைஞ்சிர போகுது. இப்ப எடுத்து பேன்ல போடு. நல்லா இப்படி பண்ணுப்பா, நல்லா பண்ணுப்பா. ஏய் இருப்பா இருப்பா, அதான் நம்ம கிட்ட கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? பாத்தீங்களா, இந்த கார்னை இப்ப நாங்க நல்லா பாயில் பண்றோம். நாங்க ஸ்வீட் கார்ன் செஞ்சு சாப்பிட போறோம். ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரம் 2 பிளேட் எடுங்க. அந்த கரண்டியை அதே இடத்துல மாத்திடுப்பா. இப்ப ப்ரோக்கோலியும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட 1க்கு 2 பிளேட் இருக்கு. இப்ப இந்த ப்ரோக்கோலி நல்லா வெந்துருச்சா? இதை எடுத்து பிளேட்ல வைப்பா. பாத்தியா, வாசனை நல்லா கம கம கமன்னு வருது. அடுத்தது இன்னொரு பிளேட்ல கார்ன் எடுத்து வைப்பா. ஒரு நிமிஷம் இருப்பா. கார்னை நல்லா வேக வச்சதுல தண்ணி நிறைய இருக்குது. அதனால இந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கோ. அதை யூஸ் பண்ணி கார்ன் எடுக்கும் போது தண்ணி எல்லாம் சொட்டிடும். இங்க பாரு, சூப்பரா இருக்குது. அந்த பெப்பர் எடுல. அந்த பெப்பர் எடுத்து அந்த ப்ரோக்கோலி மேல தூள. அப்பதான் சாப்பிட நல்லா காரஞ்சாரமா நல்லா இருக்கும். அடுத்து நீங்க பாரு, டொமேட்டோ சாஸ் இருக்குது. இதையும் நாங்க போட்டுப்போம். அவ்வளவுதான். இங்க பாத்தியா, இந்த கிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இருக்குல, இந்த நைஃப்ல அழகா கட் பண்ணி ஃபோர்க்கால எடுத்து சாப்பிடுவோம். பாத்தியால, நீ சொன்ன மாதிரி நாங்க குக் பண்ணி காமிச்சிட்டோம். சாரா, இப்ப என்ன சொல்ற? எங்களோட கிச்சன் செட்ல சமைக்க முடியும், பாத்துட்டல. இப்ப நீங்க சமைச்சு காட்டுங்களேன் பாக்கலாம். என்ன இவளுங்க சமைச்சுலாம் காட்ட சொல்றாளுங்க? நீங்க நல்ல கிச்சன் செட் தான் வச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். அதனால நாங்கெல்லாம் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது சொல்லிட்டேன். நாங்க உங்களோட விளையாட வர மாட்டோம். நாங்க தனியாவே போய் விளையாடிக்கிறோம் போங்க. ஒண்ணு உங்க கிச்சன் செட்ல